Good morning students, 10th standard social science from history unit 2. The lesson name is the world between two world wars. ஏற்கனவே part 1 பார்த்திருக்கோம். part 2 பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இரு உலக போர்களுக்கு நடுவில் உலகம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஆஃப் முசோலினி, அதாவது முசோலினுடைய எழுச்சி. முசோலினி son of blacksmith and qualified as an elementary school master. அதாவது முசோலினி வந்து ஒரு இரும்பு வேலை செய்கிறவருடைய மகன்றாங்க. குவாலிஃபைடு ஆஸ் அன் எலிமெண்டரி ஸ்கூல் மாஸ்டர், அதாவது தொடக்க கல்வி கல்விக்கான பயிற்சி பட்டம் பெற்றவர். இந்த எண்ட் பிகேம் எ ஜேர்னலிஸ்ட் வித் சோஷியலிஸ்ட் வியூஸ். கடைசியில் அவர் என்னவாகிறார்னா ஒரு பத்திரிகையாளர் ஆகிறாரு. எ ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர், பயங்கரமான கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சாளர் சொல்லலாம். முசோலினி பிகான் டு சப்போர்ட் த யூஸ் ஆஃப் வயலன்ஸ். அவர் வந்து ரொம்ப வயலன்ஸை விரும்பக்கூடியவர். அண்ட் ப்ரோக் வித் த சோஷியலிஸ்ட் வென் தே அப்போஸ்டு இட்டாலி என்ட்ரி இன் டு த வார். அதாவது இட்டாலி வந்து வாரில் நுழையும் பொழுது சோஷியலிஸ்ட் வந்து தடை பண்ணுறாங்க, அப்போஸ் பண்ணுறாங்க. இதற்காக முசோலினி என்ன பண்ணுறாரு, சோஷியலிஸ்ட் கூட ஒரு பிரேக்கப் பண்ணிக்கிறாரு. அவருக்கு பிடிக்கல, அவருக்கு தான் வயலன்ஸ் ரொம்ப பிடிக்குமே. அதனால் இட்டாலி வந்து போருக்குள்ளார என்ட்ரி ஆகிறத சோஷியலிஸ்ட்டு தடுக்கிறாங்க. அதனால் இவர் சோஷியலிஸ்ட் கூட என்ன பண்ணிக்கிறாருன்னா பிரேக்கப் பண்ணிக்கிறார். வென் த ஃபேசிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபவுண்ட் இன் 1919, முசோலினி இமிடியட்லி ஜாயின்ட் இட். அதாவது இந்த ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டினா ஒரு பொலிட்டிக்கல் கட்சி 1919 வந்து உருவாக்குறாங்க. அதில் முதல்ல ஜாயின் பண்ணுறது யாருன்னா இந்த முசோலினி. அஸ் ஃபேசிஸ்ட் ஸ்டுட் ஃபார் அத்தாரிட்டி, ஸ்ட்ரென்த்து அண்டு டிசிப்ளின். அதாவது இதுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வலுவை கொடுக்குறாரு. ஒரு அதிகாரம், அத்தாரிட்டினா அதிகாரம், ஸ்ட்ரென்த்துனா வலிமை, டிசிப்ளினா ஒழுக்கம், இதுக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை கொடுக்கறதால நிறைய பேர்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்குது. யார்கிட்ட இருந்தெல்லாம் சப்போர்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் கேம் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா இங்கே பாருங்கள், இவர்கிட்ட இருந்து தொழிலாளர்கள்கிட்ட இருந்து. நேஷ்னலிஸ்ட்னா யார், ஒரு தேசப்பற்று மிக்கவர்கிட்ட இருந்து. எக்ஸ் சோல்ஜர்ஸ், இவங்க கிட்ட இருந்து, முன்னாள் இராணுவத்தர்கிட்ட இருந்து. மிடில் கிளாஸஸ், ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர்கிட்ட இருந்து. டிஸ்கண்டென்டட் யூத் அப்படின்னா அதாவது ஒரு போராட்டத்தில் இருக்க மனமகிழ்வற்ற யூத்திகிட்ட இருந்தெல்லாம் சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன் அக்டோபர் 1922 இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் எ லாங் மினிஸ்ட்ரிஸ் கிரைசிஸ், அதாவது ஒரு நீண்ட மந்திரி பிரச்சனையின் போது, ஒரு கிரைசிஸின் போது 1922 வருது. இதில் முசோலினி ஆர்கனைஸ்டு த ஃபேசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். ஒரு ஃபேசிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணி நேராக எது நோக்கி போகிறாருன்னா ரோமை நோக்கி போகிறாரு. இம்ப்ரெஸ்டு பை த ஷோ ஆஃப் த ஃபோர்ஸ், அதாவது இவர் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. இவருடைய இராணுவத்தினரெல்லாம் காமிச்சு என்ன பண்ணுறாரு, இவருடைய ஃபோர்ஸ் எல்லாம் காமிச்சு, படைகள்லாம் காமிச்சு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் எ கவர்மெண்ட். அப்போ இருந்த கிங்கு, இட்டாலியில் கிங் யாருன்னா விக்டர் இமானுவேல். அவர் என்ன பண்ணுறாரு, முசோலினியை இன்வைட் பண்ணி ஃபார்ம் எ கவர்மெண்ட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கையில் எடுத்து கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எவால்யூஷன் ஆஃப் ஜெர்மன் ஃபேசிசம். அதாவது ஜெர்மனியில் ஃபேசிசம் என்ற ஒரு பொலிட்டிக்கல் கட்சி எப்படி தோன்றியதுன்றதை பார்க்க போகிறோம். இன் 1919 அடால்ஃப் ஹிட்லர் வித் எ குரூப் ஆஃப் 7 men which in Munich and founded the National Socialist German Workers Party. 1919 அடால்ஃப் ஹிட்லர் வந்து ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாரு. எங்கன்னா முனிச்ன்ற இடத்துல. அதுக்கு பேர் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குன்னா நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, அதாவது ஷார்ட்டாக நாசி பார்ட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன் 1923 ஹிட்லர் அட்டெம்ப்டட் டு கேப்சர் பவேரியா, பவர் இன் பவேரியா. அதாவது பவேரியாவில் இருக்கிற அந்த அதிகாரத்தை கேப்சர் பண்ணுறதுக்காக 1923 ட்ரை பண்ணுறாரு. ஹிஸ் லான்ச் ஆஃப் எ நேஷ்னல் ரெவல்யூஷன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த முனிச்சுன்ற இடத்துல நேஷ்னல் ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளாரே கவர்மெண்ட்டுக்கு மெசேஜ் போய் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிசனில் வச்சிடுறாங்க, அதாவது சிறையில் வச்சிடுறாங்க. ஆன் த அவுட்ஸ்கர்ட் ஆஃப் த முனிச் லேண்டட் ஹிம் இன் ப்ரிசன். அதாவது ஒரு சிறைச்சாலையில் அவர் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாரு, அந்த கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதால் அவர் அந்த போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாரு, சிறையில் பிடிக்கப்படுறாரு.
பிடிக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, டியூரிங் his டைம் இன் prison wrote மெயின் கேம்ப். அவர் ப்ரிசனில் இருக்கும்பொழுது ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஸ்ட்ரகுள் மெயின் கேம்ப் அப்படின்றாங்க. அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக் கண்டைனிங் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஐடியாஸ். அதில் முக்கியமாக என்ன இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குன்னா பொலிட்டிக்கல் ஐடியாஸ், அரசியல் சம்மந்தப்பட்டு தான் அதில் ஃபுல்லாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட், in the presidential election of 1932, the Communist Party polled about 60 lakhs votes. அதாவது 1932ல ஒரு presidential election வருது. அதில் 60,000 votes வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெறுறாங்க. Capitalist and property owners tilted towards supporting fascism. Hitler exploited this opportunity to usurp powers. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கேபிட்டலிஸ்ட்டு அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ். கேபிட்டலிஸ்ட்னா முதலாளித்துவர்கள், ப்ராப்பர்ட்டினா சொத்து உள்ள அந்த உரிமையாளர்கள், இவங்ககிட்ட இருந்தெல்லாம் சப்போர்ட் வருது. இருந்தாலும் இந்த சப்போர்ட்டெல்லாம் அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு. த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர், அதாவது ஹிட்லருடைய நாசி அரசு, அதை பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் ஃபெல் தேர் அப்பான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேங்கர்ஸ் த ஜங்கர்ஸ் prevailed upon President von Hindenburg to designate Hitler as Chancellor in 1933. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா தொழிலாளர்கள், பேங்கர்ஸ் வங்கியாளர்கள், குடியரசு மக்கள், அப்பான் பிரசிடென்ட் ஓன் ஹிண்டன்பர்க் டு டெசிக்னேட்டட், ஹிண்டன்பர்க் கிட்ட ஹிட்லரை வந்து சான்சலராக போடுங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க 1933ல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர் நோன் அஸ் தேர்ட் ரிக் brought an end to the parliamentary democracy. அதாவது நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லருடைய இந்த நாசி அரசில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு பேர் தேர்டு ரிக்குன்னு சொல்கிறாங்க. அவர் brought an end to the parliamentary democracy. அவர் வந்து ஒரு பாராளுமன்ற குடியரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே எதுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைக்கிறாருன்னா இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு. அப்போ தான் ஆப்போசிஷனில் சைடில் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றதுக்காக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் ரீப்ளேஸ்டு த ஃப்ளாக் ஆஃப் த வெய்மர் ரிப்பப்ளிக் பை த ஸ்வஸ்டிக் பேனர்ஸ். அதாவது வெய்மர் ரிப்பப்ளிக் அந்த ஃப்ளாகுக்கு பதிலாக, வெய்மர் ஃப்ளாகுக்கு பதிலாக இவர் ஒரு ஃப்ளாகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டிகா பேனர். இது இங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் ஸ்வஸ்டிகா பேனர். த நாசி பார்ட்டிஸ் ப்ரபகண்டா வாஸ் லெட் பை ஜோசப் கோயிபெல்ஸ். அந்த நாசி பார்ட்டியினுடைய ஒரு பிரச்சாரம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஜோசப் கோயிபெல்ஸ். நெக்ஸ்ட், இன் ஆகஸ்ட் 1934 Hindenburg died and Hitler, apart from being chancellor, became both president and commander in chief of the armed forces. அதாவது என்ன சொல்கிறாங்க, 1934ல் ஹிண்டன்பர்க் திடீர்னு இறந்துடுறாரு. உடனே ஹிட்லர் என்னவாயிடுறாரு, அவர் இருந்து அந்த சான்சலர் போஸ்ட் இவர் எடுத்துக்கிறாரு. பிகேம் போத் பிரசிடெண்ட்டாகவும் ஆகிறார். ஏற்கனவே ஒரு சான்சலராக இருக்கார். அது கூட ஹிண்டன்பர்க் இறந்ததால் அவருடைய போஸ்ட்டு பிரசிடெண்ட் என்ற போஸ்ட் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கமாண்டர் இன் சீஃப், அந்த ஆர்மிக்கு இவர் சீஃபாகவும் இருக்கிறாரு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு. நெக்ஸ்ட், நாசி பாலிசி டுவர்ட்ஸ் ஜூஸ். அதாவது இந்த நாசி கொள்கை ஜூஸ் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். Along with the repressive measures, Hitler's government followed a policy of repressing Jewish people. அதாவது ஹிட்லருடைய கவர்மெண்ட்டில் இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா, த ஜீவ்ஸ் வேர் ரிமூவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் பொசிஷன். அவங்களுக்கு கவர்மெண்ட் பொசிஷன்லேருந்து வெளியே வர்றாங்க, வெளியே அனுப்பப்படுறாங்க. கவர்மெண்ட் பொசிஷன் அவங்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு கிடையாது. எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வெளியேற்றப்படுறாங்க. அண்ட் டிப்ரைவ்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ன்ற ஒரு குடிமகன்ற ஒரு தகுதியையும் அவங்க இழக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஜீவிஷ் பிஸ்னஸ் வேர் க்ளோஸ்டு. அவங்க பண்ணுறது பிஸ்னஸ் எல்லாம் என்னவாகுது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்டு தயர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேர் அட்டாக்டு. அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் அட்டாக் பண்ணி அவங்கள தகர்த்து எறிகிறாங்க. ஆஃப்டர் த அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் II, concentration camps, barracks surrounded by electrified fences and watch towers were built where Jews were entered and used as forced labor.
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப், கொடுமைப்படுத்துறதுக்கு ஒரு கேம்ப் ரெடி பண்ணுறாங்க. பராக் சரௌண்டட் பை எலக்ட்ரிஃபைடு ஃபென்சஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிஃபைட் ஃபென்சஸ்னால் ஒரு வேலி, இரும்பு வேலி அமைக்கிறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இரும்பு வேலி. அந்த இரும்பு வேலி ஃபுல்லாக கரண்ட்டு சப்ளை பண்ணி கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய டவர் கட்டி அது மேலே நின்றுக்கிட்டு அவங்கள வாட்ச் பண்ணி அவங்க தப்பிச்சு ஓடுறாங்களா இல்லையா அப்படின்றது வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய டவரில் ஏறிக்கிட்டு அதை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் அனுப்புகிறாங்க. வேர் இன்டர்ட் அண்ட் யூஸ்டு ஃபோர்ஸ்டு லேபர். அது மட்டும் இல்லை, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயம் பண்ணி சாப்பாடுலாம் கொடுக்காம ரொம்ப வேலை அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நபராக அதில் இருக்கார் ஹிட்லர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாசி பாலிசி டுவர்ட்ஸ் ஜீவ்ஸ். இந்த நாசி கொள்கை ஜீவ்ஸ் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் தே வர் டர்ன்ட் இன்டு எக்ஸ்டர்மினேஷன் கேம்ப் where industrial means of murder such as gas chambers were used to kill them in what the Nazis termed the final solution. ஃபைனல் இறுதி தீர்வு அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இண்டஸ்ட்ரியிலேருந்து கேசியஸ், அதாவது பாய்சனஸ் கேஸை வச்சு அவங்கள அதிகமாக சாகடித்து அவங்களுடைய இறுதி முடிவுன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் சொல்யூஷன் அதுதான் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டீகாலனைசேஷன் இன் இந்தியா, டயாச் இன் ப்ராவின்சஸ். டீகாலனைசேஷன்னா காலனி ஆதிக்க நீக்கம் இந்தியாவில். டயாச் இன் ப்ராவின்சஸ் மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறை. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டீகாலனைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த 20th century with the launch of the Swadeshi movement in 1905. 1905ல் காலனி ஆதிக்கம் நீக்கம்ன்றதை ஒன்று கொண்டு வராங்க இந்தியாவில். அதன்படி ஸ்வதேஷி மூமெண்ட் 1905ல் ஸ்வதேஷி மூமெண்ட்னா எங்களுக்குன்னு சொந்தமாக சுதந்திரமாக நாடு வேணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. In 1919, the Government of India Act introduced diarchy that provided for elected provincial assemblies as well as for Indian ministers to hold certain portfolios under transferred subjects. The Indian National Congress rejected diarchy and decided to boycott the legislature. அதான் 1919ல் இந்திய கவர்மெண்ட்டு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் அதுதான் டயாச்சின்னா இரட்டை ஆட்சி முறை. அதன்படி எலெக்டட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆஸ் வெல் அஸ் அண்ட் இந்தியன் மினிஸ்டர்ஸ், அதேமாரி மந்திரிகளையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு சில நிர்வாக பதவிகளை கொடுக்கறது. இதை என்ன பண்ணுறாங்க, இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் டயாச்சி. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் வேண்டாம், எங்களுக்கு முழுமையான ஒரு பவரை கொடுக்கணும், இந்த பாதியாக கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் டயாச்சி சிஸ்டத்தை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிசைடட் டு பாய்காட் த லெஜிஸ்லேச்சர். அந்த சட்டமன்றத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. நெக்ஸ்ட், லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய லேக் ஆஃப் மெஷர்ஸ்னால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. டிஸ்பைட் த டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடெக்ஷன் given to certain select industries such as sugar, cement and chemicals, there were no change in the colonial economic policy. colonial economic policyல எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல. நிறைய லேக்கிங்காக இருந்தது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, அது பாதுகாப்பு திட்டத்தில். எந்தெந்த இண்டஸ்ட்ரினா இப்போ சொன்ன சுகர் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. ஆனால் அவங்க என்ன மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, technical advice and education and the establishment of pioneer factories in new industries. புதுசாக ஆரம்பிச்சிருக்க நியூ இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் அவங்களுடைய ஒரு டெக்னிக்கல் அட்வைஸ் இருந்திருக்கு. கல்வி முறை மெத்தடெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரீஸுக்கு சில மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பு மெஷர் மட்டும் கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. 1935ல் இந்திய அரசு. This provided for greater power to the local governments and the introduction of direct election. However, the decision of Britain to involve India in the Second World War without consulting the popular Congress ministries forced the latter to resign from office.
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 1935 நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு பவரை கொடுத்துட்டாங்க. அதன்படி இந்தியா வந்து ஆட்சி செய்துட்டுருக்கு. இருந்தாலும் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த மினிஸ்டர்ஸுடைய பெர்மிஷன்லாம் இல்லாமல் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு நம்மளுடைய இந்த சோல்ஜர்ஸ்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவம் பண்ணி எல்லா மினிஸ்டரும் கோவப்பட்டு எல்லா மினிஸ்டரும் என்ன பண்ணுறாங்க, ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டை பார்ப்போம்.